என் அன்பு குழந்தைகளே, மேற்கொண்டு எதையும் செய்வதற்கு முன்னால் ஒரு நிமிடம் இங்கேயே நிறுத்துங்கள். இந்த செய்தியை மூடிவிட்டு இது உங்களுக்கானது அல்ல என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு முன் உங்கள் வாழ்க்கையையே முழுமையாக மாற்றப்போகும் ஒரு ரகசியத்தை நீங்கள் இன்று கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் நீண்ட காலமாக எதிலிருந்தோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்களே ஒளித்து வைத்து மறைந்து வாழ்கிறீர்கள். உங்கள் கால்கள் எப்படி இன்னும் உங்களை தாங்கி நிற்கின்றன என்று நீங்களே வியக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமான சுமையை உங்கள் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லும் இந்த சுமை உங்கள் வெளிப்படையான வாழ்க்கை சூழ்நிலையை பற்றியது அல்ல. அது உங்கள் பணக்கஷ்டமோ, உங்கள் உடல்நலக்குறைவோ அல்லது உங்கள் உறவுகளில் உள்ள விரிசல்களோ அல்ல. நீங்கள் சுமக்க வேண்டிய தண்டனை என்று நீங்களே கருதி உங்கள் பின்னால் சங்கிலிகளாக இழுத்துச் செல்லும் அந்த ஆறாத குற்ற உணர்வை பற்றித்தான் நான் இன்று பேசப் போகிறேன். நீங்கள் களைத்து போயிருப்பதை நான் அறிவேன். இப்போது இளைப்பாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எதை செய்தீர்கள் என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பேசிய வார்த்தைகள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் என அனைத்தையும் நான் அறிவேன். உலகம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடும் அந்த அவமானகரமான தருணங்களை நான் மிக தெளிவாக பார்க்கிறேன். உங்கள் உண்மையான நிலையை மற்றவர்கள் அறிந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் நீங்கள் எதையெல்லாம் மறைக்க முயல்கிறீர்களோ, அந்த உண்மைகளிலிருந்து உங்களை திசை திருப்ப வேறு எதுவுமே இல்லாத போது அவை உங்களை வாட்டுகின்றன. நீங்கள் காயப்படுத்திய நபரை நான் காண்கிறேன். நீங்கள் உடைத்த நம்பிக்கையை நான் காண்கிறேன். நீங்கள் வீணடித்த அற்புதமான வாய்ப்புகளையும் நான் அறிவேன். மற்றவர்களிடமிருந்து, ஏன் உங்களிடமிருந்தே நீங்கள் மறைக்க போராடும் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் நான் மிக தெளிவான பார்வையுடன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இருப்பினும் நான் இன்னும் இங்கேயே உங்களுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதீர்கள். என் கண்கள் உங்களை மீட்டெடுக்கவே உங்களை பார்க்கின்றன. இத்தனைக்கும் பிறகும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை இப்போதும் என் பிரியமானவர் என்றே அழைக்கிறேன். நான் என் கரங்களை உங்களை நோக்கி இன்னும் நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இது நீங்கள் செய்த தவறுகளை நான் கவனிக்கவில்லை என்பதற்காக அல்ல, அல்லது அந்த தவறுகளின் தீவிரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகவும் அல்ல. உங்கள் மீதான என் அன்பு நீங்கள் செய்யும் செயல்களின் அடிப்படையில் அமைந்தது அல்ல என்பதால் மட்டுமே இது சாத்தியமாகிறது. என் அன்பு உங்கள் திறமையையோ அல்லது உங்கள் நன்னடத்தையோ சார்ந்து எப்போதும் இருந்தது இல்லை, இனியும் இருக்கப் போவதும் இல்லை. நீங்கள் எப்போதுமே இலவசமாக கிடைக்க வேண்டிய ஒன்றை பெறுவதற்காக போராடி உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள். தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படாத ஒரு விஷயத்திற்காக உங்களை தகுதியுள்ளவர்களாக காட்டிக்கொள்ள நீங்கள் வீணாக முயற்சி செய்கிறீர்கள். தயவு செய்து ஓடுவதை நிறுத்திவிட்டு என் குரலை கேட்க இந்த ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள். என் அன்பு எல்லையற்றது. அது உங்கள் கடந்த காலத்தை பொறுத்து மாறுவது அல்ல. இது உங்களுக்கான தருணம். நீங்கள் இறுதியாக ஒரு நல்ல மனிதராக மாறிவிட்டீர்கள் என்பதற்காகவோ, அல்லது நீங்கள் செய்த தவறுக்காக போதுமான அளவு துன்பப்பட்டு தண்டனையை அனுபவித்து விட்டீர்கள் என்பதற்காகவோ இந்த தருணம் அமையவில்லை. அல்லது காலப்போக்கில் உங்கள் கரைகள் மறைந்துவிட்டன என்பதற்காகவும் இது நடக்கவில்லை. இது உங்களுக்கான தருணம் என்று நான் முடிவு செய்திருப்பதாலேயே இது நிகழ்கிறது. என் குரலை நீங்கள் கேட்கும் வரை நீங்கள் ஓடுவதை நிறுத்த மாட்டீர்களா என்று நான் நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருந்தேன். உங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரே விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராகும் பொருட்டு உங்கள் மற்ற எல்லா வழிகளும் அடைக்கப்படும் வரை நான் பொறுமையாக காத்திருந்தேன். இப்போது நான் உங்களுக்கு வழங்குவது இந்த உலகத்தால் உங்களுக்கு தர முடியாத ஒன்று. இது வெறும் மனநல ஆலோசனையோ அல்லது காலப்போக்கில் மாறும் ஒரு உணர்வோ அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நச்சாக்கிக் கொண்டிருக்கும் குற்ற உணர்விலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் முழுமையான விடுதலை. மன்னிப்பு என்பது எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. மன்னிப்பு என்பது ஏதோ கடந்த காலத்தை சரி செய்வது மட்டுமல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. நீங்கள் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதைப் போல உணர்கிறீர்கள். அந்த சிறையின் சுவர்கள் உங்கள் கடந்த கால தவறுகளால் கட்டப்பட்டுள்ளன. அதன் கம்பிகள் உங்கள் கசப்பான நினைவுகளால் ஆனவை. நீங்கள் அந்த சிறையே உங்கள் நிரந்தர வீடு என்று நம்பிவிட்டீர்கள். இதுதான் உங்கள் தலைவிதி என்று ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் இப்போது நான் அந்த சுவர்களை தகர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மிகச்சரியாக பிரார்த்தனை செய்தீர்கள் என்பதற்காகவோ அல்லது உங்கள் சுய தண்டனையால் நான் திருப்தி அடைந்தேன் என்பதற்காகவோ நான் இதை செய்யவில்லை. விடுதலை அளிப்பதுதான் என் இயல்பு என்பதால் நான் உங்களை விடுவிக்கிறேன். நான் சிறை கதவுகளை திறக்கும் கடவுள். நான் சங்கிலிகளை உடைக்கும் இறைவன். தங்கள் சொந்த முடிவுகளால் அழிந்திருக்க வேண்டிய மனிதர்களை மீட்டு அவர்களை என் மகிமையின் பாத்திரங்களாக மாற்றுவதே என் விருப்பம். நீங்கள் உங்களை நோக்கி ஒரு தவறான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் மன்னிப்பிற்கு தகுதியானவனா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதற்கான பதில் மிகவும் தெளிவானது. இல்லை, நீங்கள் தகுதியானவர் அல்ல. நீங்கள் அதற்கு தகுதியுள்ளவராக இருந்தால் அது மன்னிப்பு என்று அழைக்கப்படாது, அது நீதி என்று அழைக்கப்படும். மன்னிப்பு என்பது அதன் இலக்கணப்படியே ஒருவருக்கு தகுதியற்ற ஒரு நன்மையை வழங்குவதாகும். உங்கள் தோல்விகளை கணக்கிட்டு உங்கள் வெற்றிகளோடு ஒப்பிட்டு பார்த்து உங்கள் மதிப்பை தீர்மானிக்கும் இந்த உலக முறையை நான் எப்போதோ தூக்கி எறிந்துவிட்டேன்.
உங்கள் மதிப்பு என்ன என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்கள் மதிப்பு என் உயிருக்கு சமமானது. உங்களை மீட்பதற்காக நான் கொடுத்த விலை அதுவே. நான் ஒருபோதும் தவறான முதலீடுகளை செய்வதில்லை. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் இந்த அவமானம் நான் உங்களுக்கு கொடுத்ததல்ல. நான் ஒருபோதும் அவமானத்தோடு வேலை செய்வதில்லை. நான் உணர்த்துதல் மூலமாகவே செயல்படுகிறேன். உணர்த்துதல் மற்றும் அவமானம் ஆகிய இரண்டிற்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளது. உணர்த்துதல் என்பது நீங்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி அதை நீங்கள் சரிசெய்ய தூண்டுவதாகும். ஆனால் அவமானம் என்பது பொதுவானது. அது உங்களையே ஒரு தவறான பிறவி என்று நம்ப வைக்கும். உங்கள் இருப்பே ஒரு பிழை என்றும் உங்கள் அடிப்படை தன்மையிலேயே ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாகவும் அது உங்களை சிதைக்கும். நீங்கள் மனம் மாறி மீண்டும் என்னிடம் திரும்புவதற்காகவே நான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு உணர்த்துகிறேன். ஆனால் எதிரி நீங்கள் ஒருபோதும் முன்னேறக்கூடாது என்பதற்காக அவமானத்தை சுமத்தி உங்களை முடக்கி போடுகிறான். உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர் என்ற எண்ணம் மேலோங்கினால் அது என்னிடமிருந்து வந்தது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களை தடுத்து நிறுத்த எதிரி போட்டிருக்கும் ஒரு போலி திட்டம். இன்று அந்த மாயையை தகர்த்து எறிந்துவிட்டு என் மன்னிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவமானம் உங்களை கொல்லும், ஆனால் என் அன்பு உங்களை உயிர்ப்பிக்கும். மன்னிக்க முடியாதவை என்று நீங்கள் எதை கருதுகிறீர்களோ அவற்றையும் நான் மன்னிக்கிறேன். அவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தின் மீது அந்த தவறுகளுக்கு இருந்த அதிகாரத்தை நான் இன்று முறிக்கிறேன். இனி அந்த பழைய கரைகள் உங்களை அடையாளப்படுத்தாது. நீங்கள் முன்பு செய்த தவறுகளுக்கும் உங்கள் இனிவரும் காலத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நான் அறிவிக்கிறேன். நீங்கள் யாருக்காக அந்த தவறுகளை செய்தீர்களோ அந்த பழைய மனிதன் இப்போது இல்லை. நீங்கள் என்னிடம் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்த போது நீங்கள் ஒரு புதிய படைப்பாக மாறிவிட்டீர்கள். பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பது வெறும் கவிதை அல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்கள் பாவங்கள் சிவப்பாக இருந்தாலும் அவை பனியைப் போல வெண்மையாக்கப்படும் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். உங்கள் கடந்த காலத்தின் நிழல்கள் உங்கள் எதிர்காலத்தின் ஒளியை மறைக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் என்னில் புதிதாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை முழுமையாக நம்புங்கள். இந்த நிமிடம் நீங்கள் இங்கே இதை கேட்டுக்கொண்டிருப்பது தற்செயலானது அல்ல, இது ஒரு தெய்வீக திட்டம். நீங்கள் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான வேலைகளுக்கு மத்தியிலும், நீங்கள் கேட்கக்கூடிய பல செய்திகளுக்கு இடையிலும், நீங்கள் சரியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது என் கரம் உங்களை வழிநடத்துவதாலேயே நிகழ்கிறது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த தருணத்தை நான் திட்டமிட்டேன். இந்த சொற்கள் இந்த துல்லியமான நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நான் அறிவேன். உங்கள் சங்கிலிகள் உடைவதை உங்களால் உணர முடிகிறதா? உங்கள் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? இனி நீங்கள் பயத்தின் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன். நான் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த நொடி உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. உங்களின் கடந்த காலம் நீங்கள் யாராக மாறப்போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க முடியாது. தகுதியற்றவர்களாக கருதப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் தோல்விகளால் கற்பனை செய்ய முடியாத உயரங்களுக்கு அவர்களை உயர்த்துவதில் நான் வல்லவர். வரலாற்றில் நான் பயன்படுத்திய மனிதர்களை பாருங்கள். அவர்கள் கொலைகாரர்களாக, பொய்யர்களாக, கோழைகளாக மற்றும் துரோகிகளாக இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மோசமான கடந்த காலம் இருந்தது. அது அவர்களை தகுதியற்றவர்களாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் என் கிருபையினால் மாற்றப்பட்டு என் மகிமைக்காக பயன்படுத்தப்பட்டனர். தாவீது தவறு செய்திருந்தாலும் அவனை என் இதயத்திற்கு நெருக்கமானவன் என்று அழைத்தேன். பேதுரு என்னை மறுதலித்தாலும் அவனை என் சபையின் தூணாக மாற்றினேன். உங்கள் தோல்விகள் என் திட்டத்திற்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. உங்கள் பலவீனத்தில்தான் என் பலம் முழுமையாக விளங்கும். உங்கள் காயங்கள் மற்றவர்களை குணப்படுத்தும் தழும்புகளாக மாறும். இந்த மாற்றத்தின் போது உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையானவை மட்டுமே உங்களோடு வரும். உங்கள் வாழ்க்கையின் இந்த புதிய பருவத்தில் உங்களோடு இருக்க வேண்டியவர்கள் உங்கள் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் உங்கள் கடந்த காலத்தை வைத்தே உங்களை இப்போதும் எடை போடுபவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் அல்ல. அவர்கள் முடிந்து போன உங்கள் பழைய கதையின் ஒரு பகுதி மட்டுமே. அவர்களை அன்போடு விட்டுவிடுங்கள், ஆனால் அவர்களை பிடித்துக்கொண்டு பின்னோக்கி செல்லாதீர்கள். நான் உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவுகளை கொண்டு வரப்போகிறேன். அவர்கள் உங்கள் பழைய பிம்பத்தை அறியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களை மீட்டெடுக்கப்பட்ட ஒரு புதிய மனிதராக மட்டுமே காண்பார்கள். அந்த உறவுகள் குற்ற உணர்வுக்கோ அல்லது கடமைக்கோ கட்டுப்பட்டதாக இருக்காது. அவை பொதுவான நோக்கம் மற்றும் உண்மையான அன்பின் அடிப்படையில் அமையும். அவர்களை எதிர்நோக்கியிருங்கள், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் இதயத்தை புதிய மனிதர்களுக்காகவும் புதிய அன்பிற்காகவும் திறந்து வையுங்கள். உங்கள் குடும்பத்தினர் இந்த மாற்றத்தை உங்களில் காண வேண்டும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி அல்லது உங்களை விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் சரி, முழுமையாக என்னிடம் சரணடைந்த ஒரு மனிதனுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். உங்களில் சிலர் ஏற்கனவே உங்களை ஒரு தோல்வியாளராக கருதி நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நீங்கள் மீண்டும் எப்போது விழுவீர்கள் என்று சிலர் காத்துக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் உங்கள் மாற்றம் அவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமையும். நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட நீங்கள் வாழும் விதம் அதிக அதிகாரத்துடன் பேசும். உங்கள் அமைதி, உங்கள் அன்பு மற்றும் உங்கள் புதிய சுபாவம் ஆகியவை என் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை உலகுக்கு அறிவிக்கும். உங்கள் மாற்றத்தைக் கண்டு உங்கள் எதிரிகள் கூட ஆச்சரியப்படுவார்கள். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்களை உயர்த்திய என் கரத்தைக் கண்டு திகைப்பார்கள். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டீர்கள், ஏனென்றால் நான் உங்களை நிலைநிறுத்துவேன். இனி நீங்கள் ஒரு நோக்கத்தோடு வாழப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை ஏதோ தற்செயலாக நிகழ்ந்ததல்ல. உங்கள் பிறப்பு ஒரு விபத்து அல்ல. உலகம் உருவாவதற்கு முன்பே நான் உங்களுக்காக சில நற்செயல்களை தயார் செய்து வைத்துள்ளேன். நீங்கள் விடுதலையோடு நடக்கும்போது அந்த வாய்ப்புகளை உங்களால் மிக தெளிவாக காண முடியும். உங்கள் சொந்த வசதியையும் சௌகரியத்தையும் தாண்டி மற்றவர்களுக்கு சேவை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறட்டும். உங்களைச் சுற்றியுள்ள ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு ஒளிவிளக்காக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்போது அந்த மன்னிப்பின் வல்லமை இன்னும் அதிகமாக வெளிப்படும். உங்களை மீட்டெடுத்த அதே அன்பு உங்கள் மூலமாக மற்றவர்களையும் மீட்டெடுக்கும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்படுவீர்கள். வெறும் வாழ்பவராக இல்லாமல் மற்றவர்கள் வாழ வழிகாட்டுபவராக நீங்கள் மாறுவீர்கள். எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் பார்வையில் எதிர்காலம் நிச்சயமற்றதாக தோன்றலாம், ஆனால் என் பார்வையில் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. வரப்போகும் ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் அறிவேன். ஒவ்வொரு வெற்றியையும் ஒவ்வொரு பின்னடைவையும் நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். அவை அனைத்திற்கும் தேவையான முன்னேற்பாடுகளை நான் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டேன். உங்களால் பார்க்க முடியாதவற்றிற்காக என்னை நம்புங்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடியாத உங்கள் கதையின் பகுதிகளை என்னிடம் ஒப்படையுங்கள். உங்கள் வாழ்க்கையின் இன்னும் எழுதப்படாத பக்கங்களை என் கைகளில் கொடுங்கள். நான் ஒரு சிறந்த எழுத்தாளன். உங்கள் கதையை ஒரு அழகான காவியமாக நான் முடிப்பேன். பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையை உங்கள் சுவாசமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கரம் பிடித்து நான் உங்களை அலைகள் இல்லாத கரைக்கு கொண்டு சேர்ப்பேன். இனி நீங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை. உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஏற்கனவே இலவசமாக வழங்கப்பட்ட ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நீங்கள் உழைக்க தேவையில்லை. பதற்றமான நிலையிலிருந்து செயல்படுவதை விட அமைதியான நிலையிலிருந்து உங்களால் அதிக காரியங்களை சாதிக்க முடியும். சமாதானமே உங்கள் வாழ்க்கையின் சூழலாக இருக்கட்டும். அந்த இடத்திலிருந்து உங்கள் உற்பத்தி திறனும் செல்வாக்கும் இயற்கையாகவே பெருகும். ஓய்வு என்பது சோம்பேறித்தனமல்ல, அது என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடு. உங்கள் சுமைகளை நான் சுமப்பேன், நீங்கள் என் நிழலில் இளைப்பாருங்கள். அதிகாலையில் எழும்போது பயத்துடன் அல்ல, நன்றியுடன் எழுங்கள். உங்கள் ஒவ்வொரு நாளும் என் கிருபையினால் புதியதாக தொடங்கும். உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தருவதைப் போன்றது அல்ல. மீட்கப்பட்ட ஒரு மனிதனைப் போல நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். உங்கள் ஆராதனையின் அடித்தளமாக நன்றியுணர்வு இருக்கட்டும். நீங்கள் முன்பு எங்கே இருந்தீர்கள், இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் சுமந்த பாரத்தையும் இப்போது அந்த பாரமில்லாமல் நீங்கள் எவ்வளவு இலகுவாக உணர்கிறீர்கள் என்பதையும் நினைத்து பாருங்கள். உங்களுக்கு தகுதியானது எது, ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் பெற்றுக்கொண்டது எது என்பதை எண்ணி பாருங்கள். அந்த ஒப்பீடு உங்கள் துதிக்கு பலம் சேர்க்கட்டும். அது உங்கள் ஆராதனையை ஆழமாக்கட்டும். அது ஒவ்வொரு பாடலையும் அதிக அர்த்தமுள்ளதாகவும் ஒவ்வொரு ஜெபத்தையும் அதிக ஊக்கமுள்ளதாகவும் மாற்றட்டும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடிப் போகிறவராக அல்ல, ஆசீர்வாதத்தை சுமந்து செல்பவராக நான் உங்களை இன்று அனுப்புகிறேன். நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே என் ஆசீர்வாதம் உங்களோடு வரும். உங்கள் துதி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமை கொண்டது. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் என் ஆவியால் நிரப்பப்பட்ட, என் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். நீங்கள் ஒரு நடமாடும் சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் நற்செய்தியின் தூதுவர். இந்த உலகத்திற்கு நீங்கள் சுமந்து செல்லும் அந்த அன்பு மிகவும் அவசியமானது. உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றத்தை மறைக்காதீர்கள். உங்கள் விடுதலையைப் பற்றி பேச வெட்கப்படாதீர்கள். உங்கள் மாற்றத்தின் ஆழத்தைப் பற்றி மற்றவர்களிடம் வெளிப்படையாக பகிருங்கள். உங்கள் வாழ்க்கை கிருபையின் வல்லமைக்கு ஒரு சிறந்த விளம்பரமாக இருக்கட்டும். நீங்கள் பேசும்போது மற்றவர்கள் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். உங்கள் கதையை கேட்டு பலர் தங்கள் சங்கிலிகளிலிருந்து விடுபடுவார்கள். நீங்கள் ஒரு விளக்காக திகழ்ந்து இருளில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டுவீர்கள். உங்கள் மூலமாக என் நாமம் மகிமைப்படும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் கால்வாயாக இருப்பீர்கள், அது எப்போதும் வற்றாது. நீங்கள் மீண்டும் ஒருமுறை தவறி விழுந்தால் அது உங்கள் கதையின் முடிவு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் கதையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அதை மீட்டெடுக்க நான் ஏற்கனவே தயாராக இருக்கிறேன். தவறு நேரும்போது உடனே என்னிடம் வந்து ஒப்புக்கொள்ளுங்கள். தாமதிக்காமல் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள்.
ஒரு கண நேர தோல்வி உங்கள் வாழ்க்கையின் தோல்வியாக மாற ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். அந்த தோல்வி உங்களுக்கு கற்பிக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டு அதை அப்படியே பின்னால் விட்டுவிடுங்கள். நான் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் உங்களோடு இருப்பேன். உங்களை வழிநடத்துவேன், பாதுகாப்பேன், பலப்படுத்துவேன். உங்களை ஒருபோதும் விட்டுவிடாத அன்புடன் நான் உங்களை நேசிக்கிறேன். இது உங்கள் காலம், இது உங்கள் பருவம். எல்லாம் மாறும் தருணம் இதுவே. நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இதை கேட்க வேண்டிய ஒருவருக்கு பகிருங்கள். ஆமென் என்று பதிவிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஒரு சிறிய பகிர்வு ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்